வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மனதிற்குள் தோன்றிக் கொண்டிருக்கும். ஏன் என்னை மட்டும் இவ்வளவு சோதனைக்கு ஆளாக்கி விட்டாய் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டதுங்க. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் எது செய்தாலும் சோதனைகள், எங்க சென்றாலும் சோதனைகள். பல நாட்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் கூட சாதாரணமானதாக இருந்திருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மறக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உள்ளாக்கியிருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் ஏற்படுது, எதற்காக ஏற்படுகிறது, இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்று நீங்கள் முழித்து கொண்டு இருப்பீர்கள். இது ஒரு சாதாரணமான துரதிர்ஷ்டங்கள் கிடையாது. இது ஒரு கர்ம சோதனைக்கான ஒரு காலமாக இருக்கும். அதனால் மட்டுமே இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் கஷ்டங்கள் ஏன் தெரியுமா ஏற்பட்டது? இது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது சனி, ராகு, கேது கிரகங்களின் பாதிப்பு உங்களுடைய ராசியில ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. அந்த பெரிய அழுத்தத்தினால் மட்டுமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளானது உண்டாகி கொண்டே இருக்கிறது. இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பை அதிகமாகவே ஏற்படுத்தியது. நீங்கள் எடுத்த முடிவுகள் கூட தாமதமாகத்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது நன்மைகளை மட்டும்தான் கொடுத்திருக்க வேண்டும். அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் உங்களுடைய நேரமா என்னவென்று தெரியவில்லை. அது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உடனே வெற்றியை கொடுக்காது. உங்களை ஏன் இந்த ஒரு செயலை நம்ம செய்தோம், ஏன் இந்த ஒரு முயற்சியை செய்தோம், ஏன் இந்த ஒரு தொழிலை செய்தோம் என்று உங்களை ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வைத்து அதன் பிறகுதான் தாமதமான ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் தள்ளி போய்விடும். நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இது உங்களுடைய திறமையின்மையின் காரணமாக கிடையாது, நேரம் உங்களுக்கு எதிராக இருப்பதின் காரணமாக இருக்கும். கடந்த ஒரு வருடமாகவே ஏன் உங்களை மட்டும் கெடுதல்கள் தாக்கிக் கொண்டு இருக்கிறது தெரியுமா? நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலும் சில சமயங்களில் மற்றவர்களின் கண்களில் உங்களுடைய வளர்ச்சி பொறாமையை உருவாக்கும். இதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. மற்றவங்களுடைய வாயில விழுகிறதாக இருக்கட்டும், மற்றவங்களுடைய மனதில் விழுவதாக இருக்கட்டும், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் பொறாமை அடைவதாக இருக்கட்டும், இது அனைத்தும் உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வளர்ச்சியோ எதையும் செய்யாது. ஆனால் உங்களை ஏதாவது ஒன்று செய்துவிடும். உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படுவது, திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகுவது, இந்த மாதிரி செயல்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பு கண் திருஷ்டியை கழித்துவிட்டு தூங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படின்னா தான் உங்களுக்கு பொறாமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கும். இந்த ஒரு பொறாமை உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை உருவாக்கியதாக இருக்கும். இதை தீய கண் அல்லது எதிர்மறை ஆற்றல் என்று அனைவராலும் சொல்லப்பட்டு வரும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட உங்கள் மீது பலியானது விளைந்திருக்கும். அதை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட ஆழமான ஒரு உண்மையாக இருக்கும். சில விஷயங்கள் இந்த ஒரு ஜென்மத்தில் நடந்ததாகவே இருக்காது, முன் ஜென்மத்தின் விளைவுகளாக கூட இருக்கலாம். அதனால நீங்க செய்யாத தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்பது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல வெற்றியானது கிடைக்காமல் போவது, நீங்கள் எது செய்தாலும் அது தடைகளில் போய் முடிவது, ஒரு வேலையாகவோ இல்லைன்னா ஒரு தொழிலாகவோ இல்லைன்னா உங்களுடைய படிப்பாக கூட இருக்கலாம், ஒரு எக்ஸாமாக கூட இருக்கலாம். அந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போவீங்க, அதில் உள்ள கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சரும் தெரியும். ஆனால் அந்த ஒரு கொஸ்டினை தவறாக கேட்டு வைத்திருப்பாங்க. நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் ஒரு மாதிரி படித்துட்டு போயிருப்பீங்க, ஆனால் அந்த ஒரு பேப்பரில் இருப்பது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை தெரியாமல் விட்டு வந்திருப்பீர்கள். அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே தெரியும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் உடனே நடக்காது. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் சில காலங்களாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்ம விளைவுகள் இது உங்களை பாதிப்படைய செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் எது செய்தாலும் அது தாமதமாக மட்டுமே வெற்றியை தேடி கொடுக்கும். ஆனால் இந்த ஒரு காலம் உங்களுடைய கர்மத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும். இந்த ஒரு காலம் முடிந்து விட்டது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். யாரும் புரியாத உங்களுடைய வாழ்க்கையோட கதை என்ன தெரியுமா? நீங்கள் சிரித்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள வலியானது இருக்கும். ஆனால் அதை வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்களும் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் நம்ம மீது இரக்க குணம் வைக்கக்கூடாது, நம்மளை பாவமாகவும் பார்க்கக்கூடாது, அனைவரின் போலையும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். அதனால நீங்கள் யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீர்கள். எல்லோருக்கும் உதவி செய்வீங்க. உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது யாரும் அருகில் கூட வர மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு
நீங்க எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள். அந்த உதவி செய்த நபர்கள் அனைவருமே உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். இருந்தாலும் உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது தேவைப்படும்போது, அவர் யாரோ ஒருவர் போல, தெரியாத ஒரு நபர் போல நடந்து கொள்வார். நீங்களே போய் உதவி கேட்டாலும் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அமைதியாக சென்று விடுவார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாக நடந்து கொண்டாலும், அந்த அமைதிக்குள் ஒரு போராட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய அமைதியானது வெளிப்படுகிறதோ, அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் குழப்பங்களும் இருக்கும். அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் உங்கள் மீது ஒரு பொறுப்புணர்வும் நிச்சயமாக போடப்பட்டிருக்கும். அதனால தான் நீங்கள் எதுவும் செய்ய முடியாமல், யாரிடமும் கூடவும் சுற்ற முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நீங்கள் இருப்பீர்கள். பணம் வந்ததும் உங்களுடைய வாழ்க்கையில கையில் நிலைக்காமல் போனதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் சம்பாதித்த பணம் எதிர்பாராத செலவுகளாக உங்களுக்கு மாறி இருக்கும். அது ஏன் மாறினுச்சு, ஏன் உங்களுடைய கைகளை விட்டு போனது என்று உங்களுக்கே தெரியாமல் பல குழப்பங்கள் இருக்கும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகள், அவசர நிலைகள், நம்பிக்கை வைத்து கொடுத்த பணம் திரும்ப வராதது, இவைக்கும் ஒரு காரணங்கள் நிச்சயமாகவே இருக்கும். கடைசி சில மாதங்கள் ஏன் இன்னும் சிரமமாக இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான ப்ரெஷரை கொடுக்கணும். அதிகமான அழுத்தங்களை கொடுத்து நீங்கள் அதை தாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சனி பகவானாக இருக்கட்டும், சனி பகவான், ராகு பகவான் என அனைவரும் சேர்ந்து நீங்கள் எவ்வளவு தாங்குறீங்க, எவ்வளவு தாக்கு பிடிக்கிறீங்க அப்படிங்கன்னு உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருந்தது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் வெடித்த நாட்கள் அதிகமாகவே இருக்கிறது. அது உங்களுடைய பலவீனம் கிடையாது, உங்களுடைய மனதின் சுத்திகரிப்பாக மட்டுமே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்கள் நடந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல யாரையும் நீங்க குறை சொல்லக்கூடாது. இரண்டாவது, அந்த நபர்களை மனதிலிருந்து உடனே இடுக்கி விடுங்கள். அவர்கள் பக்கமே நீங்கள் தலை வைத்து படுக்கக்கூடாது. மூன்றாவது, உங்களுடைய இலக்கில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். அதையே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய சோகங்களுக்கு முடிவானது கிடைக்கும். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம், நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை நான் கூறுகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இது வெறும் சாதாரணமான ஒரு மாற்றமாக இருக்காது. இது உங்களுடைய அதிர்ஷ்ட காலத்தின் ஆரம்பமாக இருக்கும். இந்த ஒரு காலத்திற்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த 30 நாட்கள்ல என்ன தெரியுமா மாற்றங்கள் நடக்கும்? நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நீங்கள் காத்திருந்த விஷயங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்காது. வரக்கூடிய இந்த ஒரு நாளிலிருந்து ஒரு மாதம் கரெக்டா 30 நாட்கள். அந்த 30 நாட்கள்ல எதிர்பாராத அளவுக்கு நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். ஆனால் அது அனைத்தும் உடனே நடக்காது. மெதுவாக பொறுமையாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது உங்களுடைய கண்கூடாக உங்களாலையும் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய காத்திருந்த விஷயங்கள் மெதுவாக நமக்கு நடக்கு. ஆனால் அது உடனே நடக்கல. இருந்தாலும் பொறுமையாக நடந்தாலும் நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். இதுவரை ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும், பொறுமை. பொறுமையை மட்டும் நீங்கள் இழக்காமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பணம், பதவி, புகழ் இந்த 3ம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதற்கு உங்களுக்கு பொறுமையானது வேண்டும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு தொடங்கக்கூடிய இந்த ஒரு காலமானது அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த 3லும் ஒரு வெற்றியானது கிடைக்கப் போகிறது. நீங்கள் பொறுமையுடன், நிலைத்தன்மையுடன், மரியாதையுடன் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனமாக செய்து கொண்டிருங்கள். இது அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியானது உங்களை தேடி வரும். இந்த ஒரு நாள் இது வெறும் வெற்றி மட்டும் கிடையாது, உறுதியான ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும். வெற்றியை மட்டும் வச்சு என்ன செய்ய, வாழ்க்கையில முன்னேற்றத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அனுபவமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாகவே இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு தெளிவாக மாறிவிடும். உங்களுடைய கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள், காதலி இவர்களுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள், இது அனைத்திற்கும் ஒரு முடிவான ஒரு குழப்பங்கள் நிச்சயமாக தெளிவாக மாறிவிடும். திருமணம் காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நேரமானது வரும். திருமணம் செய்யணும்னு ரொம்ப நாளாக நீங்கள் காத்து கொண்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நிச்சயமாக திருமணமானது நடக்கும். காதலில் இருந்த தூரங்கள் அனைத்தும் குறைந்து இந்த ஒரு நேரத்தில் நெருக்கமானது அதிகரிக்கும். இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இனிமேல் வெற்றி எப்படி தெரியுமா கிடைக்கும்? நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உங்களுடைய வெற்றியின் அடித்தளமாக இருக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து விதமான பாடங்களும் இனிமேல் வரக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் சரியான ஒரு திசையை காட்டும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.
உங்களுடைய சோதித்த காலங்கள் முடிந்துவிட்டது. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில சிரிப்புக்கான ஒரு காலமானது வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை நீ பயன்படுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுக்கு கூறப்போவது ஒன்னே ஒன்று. கடந்த காலத்தை நீங்கள் மறக்க வேண்டாம். ஆனால் அதில் வாழ வேண்டாம். உங்களை விட்டு சென்றவர்களை நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை தேடி வரப்போகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டு வாழுங்கள். நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். உங்களுடைய நேரமானது வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.